அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்தது எதுவானாலும் சரி அது 1000% அப்படியே நடக்க 786 நம்பரை இப்படி எழுதுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் மற்றும் தமிழில் இருக்கக்கூடிய மிக மிக பழமையான ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் இந்த மெத்தட்ல நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. சரிங்க, ஏஞ்சல் நம்பருடன் நம்ம எழுத போகும் அந்த சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம சொல்லி இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில எண்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்கள் மீது நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட அந்த அறையின் எண் 369 நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன் அல்லது கவுண்டிங் வர மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு நிறைய இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட 369 அப்படின்ற ஒரு ஓல்டஸ்ட் டெக்னிக்கும் இருக்கு. எல்லா மதத்திலுமே எண்களுக்காகனு ஒரு தனி இடம் இருக்குங்க. ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 786 நம்பர் கூட பார்த்தோம்னா நம்ம நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இதை பயன்படுத்துவாங்க. இந்த 786 அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு மிகவுமே புனிதமான நம்பர். இந்த எண்ணிற்கு அளப்பரிய சக்திகள் உண்டுங்க. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் ஆன்மீக பாதையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த 786. வெறும் இந்த நம்பரை மட்டும் தினமும் சில முறைகள் நம்ம எழுதிக்கிட்டு வந்தாலே போதும், நம்முடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த 786 நம்பரை மட்டும் எப்படி எழுதணும்ன்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பதிவுல இந்த நம்பருடன் சேர்த்து சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் ஸ்விட்ச் வேர்டையும் நம்ம பார்க்க போறோம். சோ இமீடியட்டா இன்ஸ்டன்டா நமக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா மந்திர சொற்கள். இந்த மந்திர சொற்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை பயன்படுத்தலாம். அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதே மொழியில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அதே போல தமிழில் இருக்கக்கூடிய மந்திர சொற்களை தமிழ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலோ அல்லது சொன்னாலோ அந்த வார்த்தைக்கான பலன்களை நம்மால் பெற முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை எழுத போறோம். ஏஞ்சல் நம்பருடன் நம்ம சேர்ப்பதனால இந்த வார்த்தை
வார்த்தையை எழுதும் பொழுதுதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மிகவும் பழமையான ஒரு தமிழ் ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம்னு ஆல்ரெடி சொல்லி இருந்தோம். யார் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா 18 சித்தர்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காகபுஜண்டர். இப்ப உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தை என்னன்றது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த வார்த்தையை மட்டும் எழுதும் முறையை பார்த்திருக்கோம். அதுதாங்க நற்பவி. சித்தர் கொடுத்திருக்க வார்த்தையாக இருப்பதனால இது ஒரு மதத்திற்கான வார்த்தை மட்டும் கிடையாதுங்க. நற்பவி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நல்லது பலிக்கட்டும். நர் அப்படின்ற வார்த்தைக்கு நல்லதுன்னு அர்த்தம், பவின்ற வார்த்தைக்கு பலிக்கட்டும்னு பொருள். சோ நல்லது பலிக்கட்டும்ன்ற சக்தி மிக்க பாசிட்டிவான ஒரு வார்த்தை தாங்க நம்ம டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் இந்த 2 சேனல்லையுமே இந்த நற்பவி வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு டீடைல்டா நம்ம பார்த்திருக்கோம். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை. இப்ப நம்ம இந்த 786 மற்றும் நற்பவியை எப்படி சேர்த்து எழுதணும்ன்றத பார்க்கலாம். இந்த தெய்வீகமான மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு அன்ரூல்டு நோட்புக், கோடு போடாத ஒயிட் கலர் நோட்புக்கை வாங்கிக்கோங்க. ரூல்டு நோட்புக், கோடு போட்ட நோட்புக்கை நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதே போல பேப்பர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா தினமுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனால நோட்புக் தாங்க கட்டாயமா நம்ம யூஸ் பண்ணணும். வீட்லயே நீங்க பயன்படுத்தாத அன்ரூல்டு நோட்புக் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க எழுதலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதே போல டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் எழுதணும்னு கிடையாதுங்க. வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க எழுதலாம். குறைந்தபட்சம் 30 டேஸ்க்கு, ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. 30 நாட்களுக்கு பிறகு இந்த மெத்தடை நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க எப்ப வேணாலும் நடுவில் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். இருந்தாலும் பெரிய பிரேக் எதுவுமே எடுக்காம இந்த மெத்தடை லைஃப் லாங் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனதில் நினைச்சுக்கிட்டே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஜாலியா கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் ஆசைப்படும் அத்தனையும் உங்களை தேடி வரும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 21 முறை நீங்க எழுதினாலே போதும். 21 டைம்ஸ் நீங்க எழுதணும். ஒரு நாளைக்கு 21 முறைன்னு குறைந்தபட்சம் 30 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க ரிசல்ட் நமக்கு தெரியும். 30 நாட்களுக்கு பிறகு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க 21 முறையும் எழுதிக்கிட்டு வரலாம். அல்லது 11 டைம்ஸ் 11 முறை நீங்க எழுதினால் கூட போதும். இன்கேஸ் முதல் 30 நாளைக்குள்ள ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல நீங்க வெளியூருக்கு போறீங்க அல்லது ட்ரிப்புக்கு போறீங்க, அந்த நேரத்தில் நோட்புக் எடுத்துட்டு போக நீங்க மறந்துட்டீங்கன்னா டெம்பரவரியா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நீங்க எழுதுங்க. ஊருக்கு வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எழுதும் நோட்புக் உள்ள வச்சிருங்க. எந்த காரணத்திற்காகவும் நீங்க முதல் 30 நாளைக்கு பிரேக் எடுக்க கூடாதுன்றதுக்கு தாங்க இவ்வளவு டீடைல்டா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ மேக்ஸிமம் எங்க நீங்க போனாலுமே அந்த நோட்புக்கையும் எடுத்துட்டு போயிடுங்க. 30 டேஸ்க்கு மேல கண்டினியூ பண்ண போறவங்க ஒரு நோட்புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட்புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. பழைய நோட்புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைக்கிற பட்சத்தில் அந்த பழைய நோட்புக்கை நீங்க தாராளமாக எரிக்கலாம். இது அக்னியில் சேர்ப்பதற்கு சமம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எழுதி வச்சிருக்க பழைய நோட்புக்கை எரிக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. சரி வாங்க, நாம் எழுத போகும் அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 786 நற்பவி. 786 நற்பவி.
786 நற்பவி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் 21 முறை எல்லாராலையும் சுலபமாக எழுத முடியும். சந்தோஷமா உற்சாகமான மனநிலையோட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரே வாரத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியும். தினமும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல எழுதணுமா, பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்லயே நீங்க எழுதிட்டு வாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பேஜுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கான்செப்ட் தாங்க. தினமும் 21 முறை நம்ம எழுதணும். அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். கவுண்டிங்காக நீங்க 1 2 3 போட்டுட்டு கூட எழுதுங்க. சரிங்க. அடுத்ததா ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிவைன் ரூட், மைண்ட் சோல்ஜர் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க. அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.